கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியிலும் போட்டியிடும் வேட்பாளர்கள், அவர்களின் பின்னணி என்ன, வேட்பாளர்கள் யார் என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அதிமுகவில் கழக துணை பொதுச் செயலாளர், வேப்பனஹள்ளி சட்டமன்ற உறுப்பினர் கே.பி. முனுசாமி, மாவட்ட பொருளாளர் மல்லையா மற்றும் திமுக தெற்கு பகுதி செயலாளராக இருந்த KTR என்கிற கே. திம்மராஜ் குறும்பர், மக்கள் முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர், கிருஷ்ணகிரி மாவட்டம் கனகதாசர் சேவா சமிதி தலைவர், ஓசூர் பிளவர் டிரேடிங் அசோசியேஷன் மாவட்ட தலைவர் KTR என்கிற திம்மராஜ், கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களின் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். அப்போது அவருடன் சுமார் 1500க்கும் மேற்பட்டோர் இணைந்து பெருமைக்குரியவர். வேப்பனஹள்ளி மற்றும் ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார் KTR என்கிற திம்மராஜ். வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் திமுக சார்பில் இளைஞரணி மாநில துணைச் செயலாளர் பாத்துக்கோட்டா சீனிவாசன் மற்றும் வேப்பனஹள்ளி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திமுக மாவட்ட துணைச் செயலாளர் பி. முருகன், சூளகிரி வடக்கு பகுதி செயலாளர் நாகேஷ். இவர்களைத் தொடர்ந்து திமுகவின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பொறியாளரணி அமைப்பாளர் MP பெரியசாமி மற்றும் இவர்களைத் தொடர்ந்து விவசாய அணி மாநில துணைச் செயலாளராக உள்ள அரியப்பன். இவர் 6 முறை கேள்மங்கலம் ஒன்றிய செயலாளராக இருந்தவர். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவர். சுமார் 40 ஆண்டுகளாக திமுக கட்சியில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர். இவருக்கு வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் மது என்கிற ஹேமநாத், சம்பங்கி ஆகியோரில் ஒருவருக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிய வருகிறது. ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தல், ஒவ்வொரு கட்சியிலும் போட்டியிடும் வேட்பாளர்கள், அவர்களின் பின்னணி என்ன, யார் என்பது பார்க்கலாம். ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் திமுகவில் மாவட்ட கழக செயலாளர், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒய். பிரகாஷ் MLA, ஓசூர் மாநகர மேயர் SA சத்யா முன்னாள் MLA, ஓசூர் மாநகர துணை மேயர் மாமன்ற உறுப்பினர் C. ஆனந்தையா, மாநகர சுகாதார குழு தலைவர் NS மாதேஸ்வரன், ஓசூர் மாநகராட்சி கவுன்சிலர் சென்னீரப்பா, தமிழக வாழ்வுரிமை கட்சியில் மாநில மகளிர் அணி துணைச் செயலாளர் கல்பனா மகேந்திரன் ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் யாருக்கு வாய்ப்பு உள்ளது, மக்கள் எதிர்பார்க்கப்படுகிறார்கள். அதேபோன்று அதிமுகவில் முன்னாள் அமைச்சர், அதிமுக கழக மேற்கு மாவட்ட செயலாளர் பி. பாலகிருஷ்ண ரெட்டி ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட முன்னாள் முதலமைச்சர் அவர்களிடம் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறார். MGR மாவட்ட இணைச் செயலாளர், ஓசூர் மாநகராட்சி மண்டல குழு தலைவர் JP என்கிற ஜெயபிரகாஷ் அவர்களும் ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோன்று ஓசூர் சட்டமன்ற போட்டியிடவும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திமுகவில் தெற்கு பகுதி செயலாளராக இருந்த KTR திம்மராஜ் திமுகவிலிருந்து விலகி சுமார் 1500க்கும் மேற்பட்டோர் இணைந்து பெருமைக்குரியவர். அதிமுகவில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இணைந்தார். இதில் ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட MGR இளைஞரணி மாவட்ட பொருளாளர் பொறுப்பில் ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இவர்களில் யார் யாருக்கு வாய்ப்புகள் உள்ளது என மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.